முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, தித்திக்கும் திங்கட்கிழமையாம் இந்த நல்ல நாளிலேயே இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் ஒரு இன்பமயமான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். ஆம் என் செல்வமே, உன்னுடைய கஷ்டமெல்லாம் இன்னைக்கே தீரப்போது. எல்லாவற்றிலும் இருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீலாம் எங்கே வாழ போகிற, நீலாம் எங்கே ஜெயிக்க போகிற நினச்ச மனிதர்கள் முன்பாக தான் உன்னை ஜெயிச்சு வாழ வைக்க போகிறேன். உன் மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக நிம்மதி கிடைக்கும் வகையில் உன் கைகளில் சேர்ப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உன்னுடைய குறைகளையெல்லாம் சரி செய்ய நிவர்த்தி செஞ்ச நிம்மதி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தானே. நான் உன் வாழ்க்கையில் உன் கூடவே தான் இருக்கேன்றத உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக முடிச்சு தர வந்திருக்கேன். சில மனிதர்களுக்காக, சில உறவுகளுக்காக, சில நண்பர்களுக்காக எத்தனையோ விஷயங்களில் எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ முறை நீ அவமானப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் அவங்க உனக்கு உண்மையா இல்லை. நீ அவர்களிடம் பதிலுக்கு பதில் எந்த பிழையும் செய்யாமல் நான் உங்களுக்கு அன்னைக்கு உதவி செஞ்சனே, நான் அன்னைக்கு உங்களை காப்பாற்றினேன்னு அவங்கக்கிட்ட நீ எதையுமே எதிர்பார்க்காம தர்மத்தின் வழியில் நேர்மையான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்படி எந்த பிரதிபலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காம அடுத்தவங்க நமக்கு திரும்ப உதவி செய்வாங்க, திரும்ப ஏதாவது செய்வாங்கன்னு பலனை எதிர்பார்க்காம உண்மையாய் நேர்மையாய் வாழ நினைக்கிற உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய நல்ல செயலுக்கும் சேர்த்து மதிப்பையும் மரியாதையும் அளிப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் இந்த காலை வேளையில் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. இந்த முருகன் எப்போவுமே உனக்கு ஆறுதல் மட்டும்தான் கொடுக்குறேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்கறது போல உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலைன்னு நீ அப்பப்போ யோசிக்கிறது எனக்கு தெரியும். அப்பா முருகா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது. மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை தான் சொல்கிறீங்க. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரவே இல்லையே, எந்த நல்லதும் நடக்கவே இல்லையேன்னு நீ வருத்தப்படுறதை பார்த்துட்டு தான் என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் அதுக்கு 1000 காரணம் இருக்குன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. காரணம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்கவில்லை. இப்போது நீ எதிர்பார்த்ததையும் உடனே நடத்தி கொடுத்துட்டா அதன் மூலமாக நீ பின்விளைவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும்னு தான் சில விஷயங்களை தற்போதைக்கு நடத்தாமல் நான் தள்ளி போட்டு வச்சிருக்கனே தவிர நீ கேட்டதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ சோர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் உன்னை தேற்றி ஆறுதல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்காக தான் இப்போ உன்னை தேடி வந்தேன். முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்கோ. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும்னு நான் புன்னகையோடு முழு மனசோடும் உனக்கு சொன்னேன் தானே. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக நீ கவலைப்படுற? வாழ்க்கையில் தடைகளும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அதுக்காக அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்குவேன் அல்லவா. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த முருகப்பெருமான் நான் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒருத்தருக்கு என்ன செஞ்சியோ அதுதான் இப்போது உனக்கு திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேலாவது உன்னால் முடிஞ்ச அளவு மற்றவர்களுக்கு நன்மையே செஞ்சினா அதன் மூலமாக உனக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். நீ நன்மை செய்வதின் மூலமாக இந்த முருகப்பெருமான் நானும் மனம் மகிழ்ந்து போவேன் என் செல்வமே. தினமும் நல்லதையே நினச்சி நல்லதை மட்டுமே நீ செய்யும் பட்சத்தில் நான் உன் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நீ எதிர்பார்த்த எல்லா உனது காரியங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் நம்பிக்கையின் பரிசாக உனக்கான உதவிகளையெல்லாம் மிக பெரிய அளவில் நான் செய்ய போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும்
இனி வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு தானே. எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கையோடு நீ காத்திருந்தீனா உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடப்பதை கூடிய சீக்கிரம் நீ உணர்வாய். பல நாட்களாகவே நீ ஆசைப்பட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ நீ குழம்பிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை வச்சு தானே அது நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்ட. அப்புறம் என்ன, நீ வேண்டியதை நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நான் நடத்தி முடிச்சிடுறேன். நீ எதை நினச்சும் மனசு சோர்ந்து போக வேணாம். உன்னுடைய இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு, என் பாதுகாப்பில் நீ பத்திரமாக தான் இருக்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்களை நினைப்பதை உடனே நிறுத்திவிடு. இத்தனை நாட்களாக நீ காத்திருந்ததின் பலனாகத்தான் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை தருவதற்கு தயாராக நான் உன்னை தேடி வந்தேன். நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் அனுபவிக்க தயாராக இரு. இத்தனை நாட்களாக என்னையே நம்பி காத்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சியை ஆரம்பிக்க போகுது. உன் வாழ்க்கைய நீ என்னிடம் ஒப்படைச்சிட்டதானே. இனி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நம்பிக்கையோட தைரியமாக கவலை இல்லாமல் இருக்க பழகு. உன் நிலைமை சீக்கிரமாக மாறும். நீ எதிர்பார்த்த பண உறவு உன் கைகளில் வந்து சேரும். நீ ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு. இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு, தற்போதைய சூழ்நிலையை வச்சு உன் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ நினச்சி பயப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன். எனக்காக நீ செய்ய வேண்டியது எல்லாமே என் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறது மட்டும்தான். உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும், எந்த அளவுக்கு உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பாரம் சுமக்க முடியாத அளவுக்கும் கீழே விழுகும் அளவுக்கும் நான் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை நிலையை நான் உயர்த்த தான் போகிறேன். நீ வேண்டிய பொருட்கள் எல்லாமே வரும் செவ்வாய்க்கிழமை உன் கைகளில் வந்து சேரும். அது வரைக்கும் நீ பொறுமையோடு இருந்தீனா போதும். ஒரு சிறப்பான நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நானே நடத்தி கொடுத்துட்றேன். இத்தனை நாட்களாக கவலையிலேயே இருந்த உன் வாழ்க்கையை இப்போது மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எது நடந்தா உனக்கு நல்லதோ அதையே நான் நடக்கச் செய்வேன். இன்னும் சரியானபடி உனக்கு வேலை அமையலை, இன்னும் சரியானபடி உன் வாழ்க்கை மாறலைன்னு நீ கவலைப்பட்டது என் காதுகளில் கேட்டது என் செல்வமே. நல்ல வேலை கிடச்சி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரும்படியும், நல்ல வருமானமும் நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும்படி நான் இப்போதே என் அருளை உனக்கு கொடுக்கிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்காம நீ கஷ்டப்படும்படி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நான் செய்யக்கூடிய தாமதம் எல்லாமே உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய விரைவில் அனைத்தும் அழகானதாக நடந்து முடியும். என் மேலே கோபப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ கேட்டதை நான் உனக்கு செஞ்சு தர மாட்டேனே. நீ இவ்வளோ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நான் கொஞ்சம் கூட மனமிறங்கி வரலன்னு நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறது தெரிஞ்சுதான் நான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ நல்லவனாக இருக்கிறதால தான் உனக்கு எல்லா பிரச்சனைகளும் வருதுன்னு நினைக்காத. நீ நல்லவனாக இருப்பதுன்றதே நல்ல விஷயந்தான். அதற்கான நன்மைகளையும் நீ புண்ணியமாக கூடிய சீக்கிரம் பெறத்தான் போகிற. உன்னுடைய இந்த நிலை மாறி உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நம்ம சேர்ந்தே பயணிக்கலாம் என் செல்வமே. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தடங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் வித்தைகளையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீ எதை நினச்சும் பயப்படாமல் உன் வேலையை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். நீ சில துரோகங்களை மறந்து, சில பேர் செஞ்ச ஏமாற்று விஷயங்களையெல்லாம் மறந்து, எல்லாரையும் மன்னிச்சு எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே. நேரத்துக்கு தகுந்தாற் போலவும் ஆளுக்கு ஏற்றாற் போலவும் யார் எப்படி வேணாலும் மாறட்டும். ஆனால் நீ எப்போதும் நீயாக இரு. காலம் மாறும்போது தப்பு செஞ்சவங்க எல்லாருமே தன் தவறை புரிந்து தெரிந்து கொள்வார்கள். ஆனால் நீ அது வரைக்கும் மனசை லேசாக வச்சுக்கோ.
யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை பெருசுபடுத்தி பார்க்காதே. அடுத்தவங்க குறைகளை அலசி ஆராய்ந்து அடுத்தவங்க மீது குற்றம் சுமத்த வேண்டாமேன் செல்வமே. எத்தனை முறை நீ மனசொடைஞ்சு போனன்னு உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை நாள் இரவு நீ நிம்மதியாக தூங்காமல் கவலைப்பட்டே காலத்தை கழிச்சன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ கவலைப்படும் போதும் நிம்மதி இழந்து தவிக்கும் போதும் நான் தான் உன்னை கை தூக்கி விடுவதற்காகவே யாராவது ஒருத்தரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். இப்போதும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். நீ என்னை நம்புறியோ நம்பலையோ, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்வமே. என்னை துணையாக நினச்சிக்கிட்டு என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எல்லாம் கிடைக்க செய்வேன். இழந்து போன அனைத்தையும் மீண்டும் உனக்கு மீட்டெடுத்து தரும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடந்தாலும் கூட சில நேரங்களில் மனசில் ஒரு மன வருத்தம் உனக்கு இருந்துக்கிட்டே தானே இருக்குது. நீ ஏன் உன்னை பற்றி யோசிக்கிற? நாம் தப்பாக பேசுகிறோமோ தவறு செய்கிறோமோன்ற சிந்தனை உனக்குள்ளே வருது. நம்ம எல்லார்கிட்டையும் கோபப்படுறோமோ, என்னையே சில நேரம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நீ புலம்புவதையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசுக்கு எப்போ வருத்தம் இருந்தாலும், உன் மனசில் எப்போது உன்னை கவலைகள் ஆட்கொண்டாலும், எப்போது உன் மேலேயே உனக்கு சந்தேகம் வந்தாலும் என்னை மனசில் நினச்சி முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நீ அமைதியாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் கோபமாக பேசாதே. கோபப்படும் சூழல் வரும்போதெல்லாம் அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னீனா அந்த சூழ்நிலை சரியாகி உன் கோபத்தை தணித்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு நீ நினைக்கலாம். ஆனால் நான் உனக்காக தோல்வியை தாண்டி வெற்றியை முழுவதுமாக உன் கைகளில் கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ தோல்வி அடைந்தது கூட ஒரு வகையில் உனக்கு நன்மையை தான் கொடுத்துருக்குன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க தான் போகிற. புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாகவே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை மனசில் நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எந்த விஷயமும் தப்பாகவோ தவறாகவோ நடக்க விடமாட்டேன். வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை செய்ய நினைக்கும் போது அல்லது ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும்னு ஆசைப்படும் போது அதில் சிக்கலும் பிரச்சனைகளும் வந்து முளைக்குதா? ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாகவே அதை யார்கிட்டையாவது நீ சொல்லும்போது தான் இப்படி திடீர் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும். எந்த நல்ல விஷயமும் நடப்பதற்கு முன்பாக யார்கிட்டையும் சொல்லாத.